தெரிலங்க ஒன்றுமே தெரியலங்க. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை தாங்க போயிட்டுருக்குது. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இப்போ தான் 96ல் இருக்கிறோம், இது 92. ஸோ 96லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வரணும்போது எப்படி இருந்தாலும் டைம் ஆகிடும். அது ஏதோ ஒரு நீங்கள் ப்ரெஸ்ஸில் கேட்கறதுனால அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே சார், 2 படம் வருது இல்லை சார், வாரிசு துணிவு 2 படத்தில் எது சார் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க? எதுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைக்குதோ அதுக்கு பார்ப்பேன். நீ என்ன பண்ணுவ? ஸ்டக் ஆகுதுல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் ஸ்டக் ஆகுது. 2 பேரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான்ப்பா. 2 பேரும் நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்குறோம். நீ இந்த கேள்வி கேட்பேன் தான், இந்த கேள்வி நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு என்டர்டெய்னிங்காக தான் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் ரொம்ப அந்த முடிவுலாம் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். சினிமா இது பேசிக்கான ஒரு சினிமாவில் எதுவுமே உங்களுக்கு ரியல் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே சினிமாவில் 5Cயில் 1C சீட்டிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரியலாக எடுத்துக்கூடாது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மோட்டிவேட் தான் ஆகணும். அண்ட் நிச்சயமாக ஒரு படம் பார்த்துட்டு, ஸோ நான் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்குறேன். இப்போ ராக்கி அப்படிங்கிற ஒரு படம், ஐ ஆஃப் த டைகர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆக தான் செஞ்சுருக்கிறோம். ஸோ ரசிகர்கள் ஒரு படம் பார்த்து இன்ஸ்பயர் தான் ஆகணும். சரிங்களா? ஆமாப்பா, அது இந்த ரிவ்யூ தான்ப்பா நிறைய இதாகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதை படம் பார்க்கட்டும், பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூ தான் எல்லாத்தோட பெரிய ரிவ்யூ. ஏன்னா இப்போ என்னோட நிறைய படங்கள் இப்போ ராம் மாதிரி படங்கள்லாம் தேட்டர்லலாம் பெருசாகவே போகல. ஒன்லி இதில் தான் நல்லா இந்த டிவி சேட்டலைட்டில் தான் பெரிய லெவலில் போய் அதுக்கு ஒரு நல்ல எங்களுக்கு பேர் கிடச்சிது. ஈவன் ஃபார் நிறைய இப்போ கற்றத்தமிழ் மாதிரி படங்கள் கூட ஒரு 10வது நாள் பொட்டி திரும்ப வந்துருச்சு எங்களுக்கு. பட் அது டிவியில் வந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த கற்றத்தமிழோ இதில் நாம் இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் நாட் த ரெகுலர் ஸ்டைலாக இருக்கும்போது அது கொஞ்சம் டைம் ஆகும். ஈவன் சிவா மனச சக்தி கூட நிறைய பேருக்கு அது என்னது இது இந்த மாதிரி ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இன்றைக்கி இந்த இணையதளம் இது இன்றைக்கி நாலேஜுங்கிறது இப்போது ஒரு அப்டேட் நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வாரிசு அப்டேட்டோ துணிவு அப்டேட்டோ டக்குன்னு இன்றைக்கி ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி இந்த யூடியூபோ இந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் லைஃப் இல்லை. இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, கோன்னு ஒரு படம் நான் நடிச்சிருந்தேன். அந்த கோ படத்தில் ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் மீடியாவிலேருந்து இந்த மீடியா, அதாவது வீடியோ மீடியா பயங்கரமாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும். வீடியோ மீடியாவிலேருந்து இப்போ யூடியூப் டேக் ஓவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிவ்யூஸ் உங்களை விட அங்கே பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கங்கிற மாதிரி தோணுது. பட் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல படம் அந்த ரிவ்யூ கொடுத்தா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இட்ஸ் குட் பிளேஸில் இருக்கிறோம். தெரியலங்க, படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் அது வரலாறுல முக்கியமாக இருக்குமான்னு பார்க்கலாம். அதான் சொல்கிறேன் அப்புறமா அவன்கிட்ட. தேங்க்யூ.